அனைவருக்கும் வணக்கம். இந்த கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் தாக்கப்பட்டது வேதனையாக தான் இருக்கிறது. அது முன்விரோதமோ அல்லது வேறு எந்த காரணமும் அல்ல. இதில் அரசு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம். அதாவது மருத்துவமனையிலே மருத்துவர்கள் அனைவரும், டாக்டர்கள் அனைவரும் உயிரை காப்பாற்றத்தான் போராடுவார்கள் தவிர உயிரை கொல்ல அல்ல. அனைத்து மருத்துவர்களும், தனியார் மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் உயிரை காப்பாற்றத்தான் போராடுகிறார்கள் என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணர வேண்டும். அடுத்தது, அதாவது ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனையிலிருந்து சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு செல்லும்போது அங்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலே மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் அரசு மருத்துவமனை டாக்டர்களை பற்றி குறை கூறக்கூடாது. அவர்கள் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை, அவர்கள் செய்யவில்லை என்று. அரசு மருத்துவமனையிலே என்னென்ன மருந்துகள் இருக்கிறதோ அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது, வியாதிகளுக்கு மருந்தை அளிக்கக்கூடியது அரசு துறை மருத்துவமனைகள். தனியார் மருத்துவமனைகளில் அவர்கள் மேல் குறையை கூறி இப்படி பொதுமக்களை தூண்டுதல், அதாவது ஒரு வெறித்தனமான தூண்டுதலை, உங்கள் அம்மாவுக்கு அங்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை, அவர்கள் தவறான சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் என்ற ஒரு தவறான போக்கினை மருத்துவர்கள் வியாதிக்காக வருபவர்களிடம் தயவு செய்து கூறக்கூடாது என்பது எனது பணிவான வேண்டுகோள். அப்படி கூறியதனால்தான் இவர் ஆவேசமடைந்து டாக்டரை கத்தியால் குத்தியிருக்கிறார் தன் தாய்க்காக. சரி, இது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். மற்றொன்று, அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள், அட்டெண்டர்கள், இவர்கள் அனைவரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு வார்டிலே சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பல மருத்துவமனையிலே எரிந்து விடக்கூடியவர்கள், சத்தமிடுவர்கள், வேண்டுமென்றால் நீங்கள் தனியார் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டியதானே, ஏன் நீங்கள் அரசு மருத்துவமனை வந்திருக்கிறீர்கள் என்று சொல்வதையும் நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இதை பார்க்கும் நீங்களும் இதை நிச்சயம் உணர்ந்திருப்பீர்கள். எனவே தமிழக அரசு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி தமிழக மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு செவிலியர்களும் சரி, மற்ற டெக்னீஷியன், மற்றவர்கள், ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் முதல் கொண்டு யாரும் நோயாளிகளிடம் அன்பாக பழக வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த அங்கங்கே ஒரு புகார் பெட்டி வைக்க வேண்டும். அந்த புகார் பெட்டியிலே சிகிச்சை முடிந்து போகும்பொழுது அவர்களுடைய குறைகளை அதில் எழுதி போட்டுவிட்டால் அதை தலைமை மருத்துவர் டீன் அவர்கள் எடுத்து பார்த்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதை அரசுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். மாநில மெடிக்கல் கவுன்சிலுக்கும் இது தெரியப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நிச்சயம் இது போன்ற தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லை என்பது எனது கருத்து. எனவே அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்களை அரசு மருத்துவமனை சரியாக உங்களை பராமரிக்கவில்லை, வழிநடத்தவில்லை என்று டாக்டர்கள் கூறுவதை இனிமேல் தயவு கூர்ந்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.